வெல்கம் டு தீபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் பெப்பர் சிக்கன் ட்ரையாக செஞ்சுருக்கேன். இதை கிரேவிலையும் செய்யலாம், அதை இன்னொரு வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு இதையெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து இடித்து செய்யும்போது உங்களுக்கு பெப்பர் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு அடிகனமான கடாய் இல்லைனா நான்ஸ்டிக் பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடையே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவுக்கு உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா மிளகு, ஜீரகம், சோம்பு, இதை ஒரு இடிக்கல்ல சேர்த்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க, இல்லை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வெங்காயத்து கூட சேர்த்து தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு அதை அப்படியே வேக விட்டுருங்க. சிக்கன் ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா மசால் பொடி, அதெல்லாம் சேர்த்து வதக்கி விடுங்க. ஏன் நம்ம லேட்டாக சேர்க்குறோன்னா, முதலே சேர்க்கும்போது இந்த மிளகுலேருந்து வர கசப்புத்தன்மை அதிகமாகிடுது. அதனால் ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் சேர்த்து பாருங்கள், அந்த ஃப்ளேவர் அப்படியே நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் கலர் பத்தாத மாதிரி இருந்தனால மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் வதக்கிட்டு திரும்பவும் மூடி போட்டு அதை வேக விட்டுருங்க. நான் தண்ணி எதுவுமே சிக்கனில் சேர்க்கலை, இது எல்லாமே சிக்கன்லேருந்து வந்த தண்ணி. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வந்து ட்ரை ஆகிருச்சு. இதை அப்படியே ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.